புலிப்பல் வச்ச செயின் இது ஒண்ணுதாமா இருக்கு. உங்களுக்கு எந்த செயின் பிடிக்குதுன்னு சொல்லுங்க, புலிப்பல் டாலரை அதுல பிக்ஸ் பண்ணி கொடுத்துறோம். ஏடி இசக்கி, இது பாண்டி தம்பிக்கு சூப்பரா இருக்கும்ல? பஞ்சக்கா, என் வீட்டுக்காரர் ஒன்னும் சினிமா வில்ல இல்ல, எங்க வீட்டு ஹீரோ. அதுக்கு தகுந்த செயின் பாக்கணும்ல. சரி சரி, இந்தாங்க. வெறும் 4-5 லேடிஸ் தான் உள்ள போயிருக்காங்கடா. அவங்க தான் நம்மளுடைய டார்கெட்டே. வெயிட் கரையா, நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும், வந்ததும் தூக்கிடலாம். तुम चाय पियो. உள்ளூர் வரட்டும். அத்தை, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல அத்தை? அவனோட நேரத்துக்கு எதை போட்டாலும் நல்லா தாண்டி இருக்கும். அத்தை, செயின் ரொம்ப சூப்பரா மெலிசா இருக்குத. இந்த புலிப்பல்லும் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது நிஜமாவே புலிப்பல்லா இசக்கி? அம்மா தாயே, எங்க கடைக்கு மூடு விலை நடத்திடாதீங்க. எல்லாம் டூப்ளிகேட் புலிப்பல்லு தான். அத்தை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன டீ, இதையே எடுத்துக்கோ. ஆனா இது மாமாக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. ஏட்டி, இது ஒரு பிரச்சனையா? மாமா கிட்டே கேட்ட வேண்டியதானே. நான் மாமாக்கு சர்ப்ரைஸா எடுத்து தரணும்னு நினைச்சேன். ஆனா எடுத்த பிறகு மாமாக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, மாமா கிட்டே கேட்டுருவோம். அத்தை, மாமாக்கு போன் போட்டு கடைக்கு வர சொல்லுங்க. அக்கா, நீ என்ன லூசாக்கா? அதான் வீடியோ கால் இருக்குல்ல, மாமாக்கு வீடியோலே காமிச்சா பத்தாதா? அட ஆமால, எனக்கு இது தோணாம போச்சு பாரு. இந்த போன போடுத. இந்த நேரத்துல வீடியோ கால் பண்ணிட்டு இருக்க? யாரு? இசைக்கு பாப்பாவா சார்வால்? எடுத்து பேசுங்க, சம்சாரம் தானே, என்ன அவசரமோ என்னமோ. அதுக்காக வீடியோ கால் இல்லையா? ஏடி, இப்ப என்னத்துக்கு வீடியோ கால் பண்ணுத? மாமா, இந்த செயின் எப்படி இருக்கு? என்னடி இது? செயினா? அதுல என்ன தொங்குது? புலிப்பல்லா? ஆமா மாமா, அதுவும் ஒரிஜினல் புலிப்பல்லாம் இல்ல, டூப்ளிகேட் செயின். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? நல்லா தாண்டி இருக்கு. யாருக்கு எடுக்க? உங்க அண்ணனுக்கு? அண்ணனுக்கு நான் ஏன் எடுக்க போதேன்? மாமா, இது அக்கா உங்களுக்காக எடுக்குது, உங்களுக்கான கிஃப்ட் தான். நேட்டி கனியமா இருக்கா? எங்கிட்ட இருக்கீங்க எல்லாரும்? ஏலே, எல்லாரும் தாம்ல இருக்கோம். உனக்கு செயின் எடுக்கணும்னு இவதான் இழுத்துக்கிட்டு வந்து நிக்கா. இப்ப எதுக்குமா அதெல்லாம்? என்னைய கேட்டா உன் பொண்டாட்டி கிட்ட கேளு. மாமா, எனக்கு நீங்க எம்புட்டு எடுத்து கொடுத்திருக்கீங்க, நான் உங்களுக்கு எதுவும் எடுத்து கொடுக்க கூடாதா? மாமா, இது அவ சம்பாதிச்ச காசு. அந்த வீட்ல கடை வச்சிருந்தால, அதுல சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கா. அத வச்சு உங்களுக்கு செயின் எடுக்கறாளாம். அடிப்பாவி, இந்த வேலையெல்லாம் வேற நீ பாத்திருக்கியா? அத பத்தி இப்ப உங்களுக்கு என்ன? இப்ப உங்களுக்கு இந்த செயின் பிடிச்சிருக்கா இல்லையா அத சொல்லுங்க. நேட்டி, நீ எடுத்து கொடுத்தா நாய் சங்கிலிய கூட நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறேன். இதுல என்ன உனக்கு கேள்வி? நல்லா தாண்டி இருக்கு. இது நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல, ஆமாண்டி, நிஜமாவே பிடிச்சிருக்கு. போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இது நல்லா இருக்கு, இதையே பில் போட்டுருங்க. ஓகேமா. சார்வால், காலை கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. சும்மா சொல்லக்கூடாது. ஓய், யசிக்கு திறமசாலி. கொஞ்ச நாள் தான் என் கடை நடத்தினா, அதுல கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு நகை எடுத்துட்டா பாருங்களேன். எல்லாம் பிரசிடென்ட் சார்வால் ட்ரைனிங் இல்ல. சிக்கனமா வாழ்றது எப்படி, சேர்த்து வைக்கிறது எப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தானே வளர்த்திருக்காரு. ஏட்டி யசுகி,
இப்போ உனக்கு சந்தோஷமா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட சம்பாத்தியத்துல உன் புருஷனுக்கு செயின் வாங்கிட்ட. சரி அத்தை, ஆட்டோவை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு போவோம். ஸ்டேஷனுக்கா? என்னது ஸ்டேஷனுக்கா? எதுக்குக்கா? பின்ன நகை வாங்கியாச்சு, உடனே மாமாக்கு போட்டு அழகு பார்க்க வேண்டாமா? ஏட்டி என்ன இது? ஸ்டேஷன்ல பர்சனல் விஷயம் பேசக்கூடாது. நீ மாமாவுக்கு போனை போட்டு வீட்டுக்கு வர சொல்லு. அங்க வச்சு மாமாவுக்கு நகையை போட்டு பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காத. அதெல்லாம் முடியாது டி, அதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். அது மட்டுமா, வீட்டுல பெரிய மாமா இருந்துகிட்டு என்னத்தையாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. அத்த, இப்ப என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறியா இல்லையா? அக்கா, நீ ஸ்டேஷனுக்கு போ இல்ல வீட்டுக்கு போ. ஆனா அதுக்கு முன்னாடி மாமாக்கு நீ நகை வாங்கியிருக்கல, அப்ப எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்ல. முதல்ல எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. ஏட்டி வீரா, இவ தொல்லை என்னைக்கிடே நம்மள விட்டு தீரும். ஏட்டி கனி, நீ வா, முதல்ல உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து என்னோட கடமையை முடிச்சு விட்டுடுறேன்.